இப்ப விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு தகவலை யாருக்காவது தேவையா? நீங்க எந்த பொண்ணு கிட்ட வேணாலும் கூப்பிட்டு போய் கேளுங்க, விஜய் 4 கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு கேளுங்க, அவருக்கு என்ன கண்டுருவான். அது பொண்ணே சொல்லுவான், நீ அந்த வழக்கை கொண்டு வர்ற, சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமின்னு கொண்டு வர்ற. புரியல எனக்கு. நேருக்கு நேரா மோதறதுக்கு தெரியாதா? நீ என்ன பேடியா? கண்டிப்பா நீ என்ன 8 மில்ல 10 மில்லையா? எனக்கு தெரியல. அப்படிங்கிற அடிப்படையில நான் கேட்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? 2024 ஒரு சாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. 2022 இருந்து நான் பிரிஞ்சிருக்கேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏன் பேசணும்? இதெல்லாம் விவாதம். ஒரு கட்சியை எப்படி முடக்கலாம், ஒவ்வொருத்தனையும் எப்படி சாய்க்கலாம். அப்ப நான் திரும்பி கேள்வி கேட்டுட்டா, பெரியார் யாரையா கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் கருணாநிதி வயசுக்கு வித்தியாசம் என்னையா, அப்புறம் அன்பழகன் என்னையா பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இதுவா இந்த சாக்கடையா என்னுடைய வேலை? அப்ப ஸ்ட்ரைட்டா அவங்களை பிஜேபினா பிஜேபி இல்ல, இடியோ அல்லது நீதிமன்றமோ யாரை எங்க தூக்கி போடணுமோ 4 பேரை உள்ள போட்டா மேட்டர் முடிஞ்சிருச்சு. அப்ப அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. புரியல. சோ அவர் இடியில இருந்து அவர் முகாமிட்டு இருக்காரா? அரசியலாகவே இருக்கட்டும், இப்பவா தூக்கி போடுங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருடைய ஊழலும் சிதம்பரத்துக்கு தெரியும். சிதம்பரத்துக்கு தெரியாத ஊழலே கிடையாது. அப்போ அவர் தூக்கி உள்ள போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.